ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி மீஷோவில் வாங்கின பொருட்களை தான் காமிக்கிறேன். இந்த பொருட்கள்லாம் நான் ரொம்ப நாளாக வாங்கி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன். 100க்குள்ளார தான் இதோட விலையெல்லாம். அதில் எனக்கு பிடிச்சதை எடுத்துகிட்டு வந்து காமிச்சிருக்கிறேன். பாருங்கள், இது ஒரு டிஷ்யூ ரோல். இந்த வைப்ஸ் நாம் துணி யூஸ் பண்ணுற மாதிரி வாஷ் பண்ணி மறுபடியும் யூஸ் பண்ணலாம். 3-4 தடவை இதை வாஷ் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குது. இது மிக்ஸி, அடுப்பு திட்டு, மிக்ஸி, கிரைண்டர், கேஸ் ஸ்டவ் எல்லாத்தையுமே அழுக்காயிருச்சுன்னா நம்ம துணி எங்கெங்கே யூஸ் பண்ணுறோமோ அதுக்கெலாம் யூஸ் பண்ணலாம். பால் கொட்டிட்டாவோ டீ கொட்டிட்டாவோ அதையும் துடைக்கலாம். இந்த டேபிள்லாம் க்ளீன் பண்ணிக்கலாம். நல்லா இருக்குது. மறுபடியும் வாஷ் பண்ணி எடுத்து வச்சு மறுபடியும் யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது, இதை ஒரு சோஃபா கிளீனர், கார்பெட் கிளீனர்னு சொல்லலாம். அதில் இந்த இருக்கிற டஸ்ட்டு பூரா இந்த பாக்ஸில் கலெக்ட் ஆகிற மாதிரி வச்சுருக்குறாங்க. நடுவில் பிரிசில்ஸ் இருக்குது. அந்த பிரிசில்ஸ் ரோல் ஆகுது. நாம் சோஃபாவில் வச்சு இந்த மூடி சோஃபாவில் வச்சு மேலேயும் கீழே ரோல் பண்ணோம்னா, எங்கே டஸ்ட்டு அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல நல்லா ரோல் பண்ணோம்னா எல்லா டஸ்ட்டையும் கலெக்ட் ஆகி இந்த மூடியில் கலெக்ட் பண்ணி கொண்டு வந்து சேர்த்திடுது. நாம் கடைசியில் எல்லாம் முடிச்சுட்டு அதை கழுவி வச்சுக்கலாம். இது ஒரு ஹேர் ப்ரஷ்ஷு, ஹேர் மசாஜர்னு சொல்லலாம். நல்லா ஷாம்பு தலைக்கு போட்டு அந்த ப்ரஷ்ஷை அந்த ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளார விட்டு தேய்ச்சோம்னா நல்லா க்ளீன் ஆகுது. ஆன்டி டாண்ட்ரஃப்க்கு நல்லா இருக்குது. இது பாத் ப்ரஷ்ஷு. இதில் முக்கியமாக நடுவில் ஒரு ஓப்பனர் கொடுத்துருக்காங்க. அதை ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளார லிக்யூடு ஊற்றிட்டு நாம் லைட்டாக ஒரு ப்ரெஸ் பண்ணோம்னாவே இந்த சென்டர்லேருந்து வருது. போதுமான அளவு வருது. 1 ட்ராப் 2 ட்ராப்குள்ளார தான் வருது. அதை நம்ம உடம்புக்கு தேய்ச்சோம்னா நல்லா ஃபோம் வருது. நல்லா ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அதனால் அதை வாங்கி யூஸ் பண்ணலாம். இது ஒரு ஷார்ப்னரு, கத்தி ஷார்ப் பண்ணுறதுக்காண்டி வாங்கி வச்சேன். இதுவும் 100க்குள்ளார தான். 80 ருபீஸ்ன்னு நினைக்கிறேன், கரெக்டாக தெரியல. இதை அந்த இடத்துல நல்லா ஒரு அடியில் பிளாக்காக இருக்கிறது கிரிப் கொடுத்துருக்காங்க. எந்த இடத்துல அதை வச்சோம்னா நல்லா கிரிப்பாக நிற்கிது, வழுக்காமல். அதை ஒரு கையில் பிடிச்சிட்டு நம்ம கத்தி எடுத்து ஷார்ப் பண்ணோம்னா நல்லா ஷார்ப் ஆகுது. இது முக்கியமாக சமையல் ரூமுக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கு தேவைப்படும். இது கொலுசு, கோல்டு கலர் கொலுசு. 100 ருபீஸ் தான் இது. 3 மாதமாக என் பொண்ணு இதை யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்குது. ரெகுலர் யூஸ்க்கு போட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருக்குது. எந்த ஒரு கலர் மாற்றமோ டேமேஜோ ஆகலை, நல்லா இருக்குது. நான் இப்போ கூட அதை காலிலேருந்து கழட்டி தான் உங்களுக்கு ரிவ்யூவுக்கு வாங்கி கொடுக்குறேன். இது ஒரு செயினாக, சன்னமாக ஒரு செயின். அதில் இடையில பால்ஸ் வச்சுருக்குது, கோல்டன் பால்ஸ் வச்சுருக்கு. ஃபுல்லாகவே கோல்டு செயின் தான். கலர் கோல்டு கலராக தான் இருக்குது. அதனால் தாராளமாக வாங்கலாம். இப்படி ஒரு குட்டி பாக்ஸில் வச்சு நம்ம கொடுக்குறாங்க. அதை விட இது காமிக்க போகிறது ப்ரஷ் ஹோல்டரு. இது ரொம்ப யூஸ் ஆகும். நம்ம ஊருக்கு போகும்போதெல்லாம் ப்ரெஷ்ஷை எங்கே வைக்கிறதுன்னு சொல்லி போட்டு நம்ம இடத்த தேடுவோம். சைடு ட்ராவலர் பேக்கில் சைடு ஜிப்பில் வைக்கலாமா அப்படின்ட்டு. அப்புறமேல அங்கே போய் பார்த்தோம்னா டஸ்ட்டெல்லாம் ஆகிருக்கும். ஊரில் போய் எடுக்கும்போது அதை மறுபடியும் வாஷ் பண்ணிவிட்டு ப்ரெஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் இது மீஷோவில் நான் பார்த்தேன். 3 ஹோல்டர் 90 ரூபாய்க்கு போட்டிருந்துச்சு. இந்த நம்ம நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கேன்னு வாங்கினேன். வாங்கி பார்த்தா பிளாஸ்டிக்கும் நல்ல குவாலிட்டியாக இருக்குது. அதை ஓப்பன் பண்ணுற மாதிரி 2 பக்கம் பிடிச்சி இழுத்து ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்குது. அதுக்குள்ளார ப்ரஷ் வச்சுக்கலாம். இந்த மாதிரி இது ஒரு பீலர். இது 40 ருபீஸ் தான். அவ்வளோ ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் வாங்கி ரொம்ப நாள் ஆகுது. யூஸ் பண்ணியே பழசாகவே போயிடுச்சு. வீடியோவுக்கு காமிக்கலாமா, ஏன்னா நல்லா ஸ்க்ராட்ச்லாம் நிறையா ஆகிருக்குதுன்னு. ஆனால் முக்கியமாக இதை உங்கள்கிட்ட காமிக்கணும், ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது பூரா நான் ஒரே நேரத்தில் வாங்கினதில்லை, முன்னாடி இருந்து வாங்கி வச்சது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.